லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா விசையும் இயக்கமும். இதில் எத்தனை கேள்வி அப்படின்னா மொத்தம் 89 கேள்வி ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் சேர்த்து ஆன்சர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்வது இயக்கம். 2. காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருப்பது ஓய்வு நிலை. ஸோ அந்த பொருளோட நிலையை மாற்றிக்கொள்ளுது அப்படின்னா அது இயக்கம். இதுவே மாற்றிக்கொள்ளலை அப்படின்னா அது ஓய்வு நிலை. 3. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என கூறிய இந்திய வானியலாளர் ஆரியபட்டர். இவர் இயற்றிய சூரிய சித்தாந்தம் அந்த நூலில் தான் சொல்லியிருப்பார். 4. ஒரு பொருளின் மீது இயக்கமானது எவ்வாறு ஏற்படுகிறது? தள்ளுதல் அல்லது இழுத்தல் நிகழ்வுகளின் மூலம் ஏற்படுகிறது. 5. பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்பது விசை. இதுவும் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா தான். 6. விசையின் காரணிகள் 2 வகைப்படும். 7. விசையின் 2 காரணிகள்: உயிருள்ள புறக்காரணிகள், உயிரற்ற புறக்காரணிகள். 8. இழுத்தல் மற்றும் தள்ளுதல் போன்ற நிகழ்வுகள் உயிருள்ள பொருட்களினால் ஏற்படுவதால் இவை உயிருள்ள புறக்காரணிகள். 9. இழுத்தல் மற்றும் தள்ளுதல் போன்ற நிகழ்வுகள் உயிரற்ற பொருட்களினால் ஏற்படுவதால் இவை உயிரற்ற புறக்காரணிகள். 10. உயிருள்ள புறக்காரணிகளுக்கு எடுத்துக்காட்டு: மனிதன், விலங்குகள். 11. உயிரற்ற புறக்காரணிகளுக்கு எடுத்துக்காட்டு: காற்று, மரத்துண்டு. 12. பொருளினை தொடுவதன் மூலம் செயற்படுத்தப்படுவது விசை. 14. விசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 14. விசையின் 2 வகைகள்: தொடுவிசை, தொடாவிசை. 15. விசையானது பொருளினை தொடுவதன் மூலம் செயற்படுவது தொடுவிசை. 16. புவி, அதன் மீது செயல்படுத்தப்படும் விசையானது புவியீர்ப்பு விசை. 17. காந்தம் இரும்பு துண்டினை ஈர்க்க காரணமான விசை காந்த விசை. 18. பொருளை தொடாமல் செயற்படுத்தப்படும் விசை தொடாவிசை. 19. ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தப்படும்போது பொருளின் டேஷ் மாற்றம் அடைகிறது. வேகமும் அதன் திசையும் மாற்றமடைகிறது. 20. தொடுவிசைக்கு எடுத்துக்காட்டு: கால்பந்தை உதைத்தல். 21. தொடாவிசைக்கு எடுத்துக்காட்டு: காந்தம் இரும்பை கவர்தல். 22. இயக்கத்தின் வகைகள் 4. 23. இயக்கத்தின் 4 வகைகள்: சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், அலைவு இயக்கம். ஸோ இயக்கத்தின் வகைகள் 4. அந்த 4 வகையான இயக்கங்கள் சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், அலைவு இயக்கம். 24. பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. ஒரு பொருள் நேர்கோட்டு பாதையில் இயங்குவது நேர்கோட்டு இயக்கம். 25. நேர்கோட்டு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு: தானாக கீழே விழும் பொருள். 26. பொருளானது தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் இயக்கம் வளைவுப்பாதை இயக்கம். 27. வளைவுப்பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு: பந்தினை வீசுதல். 28. ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்குவது வட்டப்பாதை இயக்கம். 29. கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல் என்பது என்ன இயக்கம்? வட்டப்பாதை இயக்கம்.
30. ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல். தற்சுழற்சி இயக்கம். 31. தற்சுழற்சி இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு பம்பரத்தின் இயக்கம். 32. ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இட வலமாகவோ மாறி மாறி நகர்தல். அலைவு இயக்கம். 33. அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தனி ஊசல். 34. ஒரு ஈயின் இயக்கம் அல்லது மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம். 35. அலைவானது அதிவேகமாக நடைபெறும்போது நாம் அவ்வியக்கத்தினை எவ்வாறு அழைக்கிறோம்? அதிர்வுறுதல். 36. 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் வீரனின் இயக்கம். நேர்கோட்டு இயக்கம். 37. மரத்திலிருந்து தானாக விழும் தேங்காயின் இயக்கம். நேர்கோட்டு இயக்கம். 38. கொசுக்கள் அல்லது ஈக்களின் இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம். 39. கேரம் விளையாட்டில் காய்களின் இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம். 40. இதயத் துடிப்பு அலைவு இயக்கம். 41. ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம். அலைவு இயக்கம். 42. கடிகார முட்களின் இயக்கம். வட்டப்பாதை இயக்கம். 43. யானை தனது காதுகளை அசைத்தல். அலைவு இயக்கம். 44. குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல்லின் இயக்கம். வளைவு பாதை இயக்கம். 45. கூட்டம் மிகுந்த கடைத்தெருவில் மக்களின் இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம். 46. வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்டப்பந்தயத்தில் வீரரின் இயக்கம். வட்டப்பாதை இயக்கம். 47. பூமியைச் சுற்றி வரும் நிலவின் இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம். 48. கால்பந்தாட்ட மைதானத்தில் உதைக்கப்படும் பந்தின் இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம். 49. பம்பரத்தின் இயக்கம். தற்சுழற்சி இயக்கம். 50. சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம். 51. தனி ஊசலின் இயக்கம். அலைவு இயக்கம். 52. சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் குழந்தையின் இயக்கம். நேர்கோட்டு இயக்கம். 53. நாய் தனது வாலினை ஆட்டுதல். அலைவு இயக்கம். 54. காற்றில் ஆடும் கொடியின் இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம். 55. வளைவு பாதையில் செல்லும் காரின் இயக்கம். வளைவு பாதை இயக்கம். 56. மரம் வெட்டுபவர் ரம்பத்தால் மரத்தை அறுத்தல் இயக்கம். அலைவு இயக்கம். 57. நீர் அலைகளின் இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம். 58. மருத்துவரின் ஊசியில் பிஸ்டனின் இயக்கம். நேர்கோட்டு இயக்கம். 59. குதிக்கும் பந்தின் இயக்கம். வளைவு பாதை இயக்கம். 60. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம். 61. ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம். கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம். 62. பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். 63. ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது. ஆனால் அலைவு இயக்கம் எல்லாமே கால ஒழுங்கு இயக்கம்தான். 64. ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்தது என்று கூறுவது சராசரி வேகம். 65. பொருள் கடந்த தொலைவினை
அதற்கு எடுத்துக்கொண்ட காலத்தால் வகுக்க நமக்கு கிடைப்பது சராசரி வேகம். 66. தொலைவின் SI அலகு மீட்டர். 67. காலத்தின் SI அலகு வினாடி. 66. சராசரி வேகத்திற்கான அலகு மீட்டர் பை வினாடி m/s. 69. பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எவ்வளவு வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார்? 9.58 வினாடி. 70. தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு சிறுத்தை. 71. தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக எத்தனை கிலோமீட்டர்/மணி என்ற வேகத்தில் ஓடும்? 112 கிலோமீட்டர்/மணி, அதாவது 112 கிலோமீட்டர்/ஹவர். 72. குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். 73. குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருள்களின் இயக்கம் சீரற்ற இயக்கம். 74. ரோபோட்டுகள் என்பது தானியங்கி இயந்திரம். 75. இயந்திர வேலைகளையும் பணிகளையும் மனிதனை விட சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்ய வல்லவை தானியங்கி இயந்திரம். 76. ஆபத்தான பொருட்களை கையாளவும் மிக தொலைவில் உள்ள கோள்களின் இயல்புகளையும் கண்டறியவும் பயன்படுவது தானியங்கி இயந்திரம். 77. ரோபாட் என்பது எந்த வார்த்தையில் இருந்து உருவாக்கப்பட்டது? ரோபாட்டா. 78. ரோபாட்டா என்பது எந்த வார்த்தை? செக்கோஸ்லோவியா. 79. ரோபாட் என்பதன் பொருள் உத்தரவுக்கு படிந்த ஊழியர். 80. ரோபாட்டுகளை பற்றி அறியும் அறிவியல் பிரிவு ரோபாட்டிக்ஸ். 81. ரோபாட்டுகள் தாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவினை அவைகளே எடுக்க பயன்படுவது செயற்கை நுண்ணறிவு. 82. ரோபாட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் உள்ளவை மின்னணு உணர்விகள். 83. ரோபாட்டுகளுக்கு உலகம் பற்றிய முப்பரிமாண பிம்பத்தினை அளிப்பது இரட்டை கேமராக்கள். 84. ரோபாட்டுகளுக்கு ஒலியை உணர உதவுவது மைக்ரோஃபோன்கள். 85. ரோபாட்டுகளுக்கு தொடுதலுக்கான நுட்பத்தினை அளிப்பது அழுத்த உணர்விகள். 86. ரோபாட்டுகளுடன் இணைக்கப்பட்ட கணிப்பொறி ரேடியோ அலைகள் பரிமாற்றம் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் உதவுகிறது. 87. மனித மூளை போன்று சிந்திக்கத்தக்க வகையில் கணினி செயல்பாடுகளை ரோபாட்டுகளில் உருவாக்குவது செயற்கை நுண்ணறிவு. 88. மிக நுண்ணிய இடங்களில் தங்கள் பணிகளை செய்வதற்கு உருவாக்கப்பட்டவை நானோ ரோபாட்டுகள் அல்லது நானோபோட்ஸ். 89. வருங்காலங்களில் அறுவை சிகிச்சைக்கு உதவுபவை நானோ ரோபாட்டுகள் அல்லது நானோபோட்ஸ். ஸோ மொத்தம் 89 கேள்வி. 89 கேள்வி பார்த்துட்டோம். இது வந்துட்டு இயக்கம். இயக்கம் வந்துட்டு 3 பிரிவாக பிரிக்கலாம். இயங்கும் பாதையின் அடிப்படையில், அதுக்கப்புறம் கால இடைவெளியோட அடிப்படையில், சீரான வேகத்தின் அடிப்படையில். ஸோ அப்போ பாதையின் அடிப்படையில் அந்த பொருள் போகுது அப்படின்னா அந்த பொருள் பயணிக்கக்கூடிய பாதையின் அடிப்படையிலையும் அது எவ்வளவு காலத்தில் பயணிக்குது அப்படின்றது, அதே மாதிரி எந்த மாதிரி அது பயணிக்குது அப்படின்றத பொறுத்தும், அதே மாதிரி அது வேகமாக போதா இல்லை ஸ்லோவாக இருக்கா அப்படின்றத அடிப்படையிலையும் இயக்கம் பிரிக்கப்படுகிறது. இப்போது இயங்கும் பாதையின் அடிப்படையில் மொத்தம் எத்தனை பிரிவாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 6 பிரிவு. அது நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், அதுக்கப்புறம் வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். இது பாதையின் அடிப்படையில்.
அது வந்துட்டு நேர்கோடில் போகுதா, இல்லை வளைஞ்சு வளைஞ்சு போகுதா, இல்லை வட்டப்பாதையில் போகுதா, இது அதோட தற்சுழற்சியா, இல்லை அலைவில் போகுதா, இல்லை அதனோட இயக்கம் வந்துட்டு ஒழுங்கற்ற நிலையில் இருக்கா அப்படின்றத பொறுத்து. அதே மாதிரி கால இடைவெளியின் அடிப்படையில் வந்துட்டு 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு கால ஒழுங்கு இயக்கம், ரெண்டாவது வந்துட்டு கால ஒழுங்கற்ற இயக்கம். இப்போ வேகத்தின் அடிப்படையில் சீரான இயக்கம், இன்னொன்று வந்துட்டு சீரற்ற இயக்கம். ஸோ இப்படி தான் வந்துட்டு இயக்கம் வந்து பிரிக்கப்படுது. இது எல்லாத்துக்குமே நம்ம வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு புக் பேக்கில் வரக்கூடிய கொஷின் வந்து பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, வேகத்தின் அலகு. வேகத்தின் அலகு வந்துட்டு மீட்டர் பை வினாடி. இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? அலைவுறக்கூடிய இயக்கம் வந்து அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். ஸோ பூமி தன் அச்சை பற்றி சுழலுதல் வந்துட்டு கால ஒழுங்கு இயக்கம். இது வந்துட்டு கால ஒழுங்கு இயக்கம். நிலவு பூமியை சுற்றி வர்றதும் கால ஒழுங்கு இயக்கம்தான். மேற்கண்ட அனைத்தும் வந்துட்டு கிடையாது. அலைவுறு இயக்கம் அப்படின்றது அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். 3, கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. ஸோ வேகம் அப்படின்றது தொலைவு இன்ட்டு காலம். அது கிடையாது. வேகம் ஈக்குவல் டு தொலைவு டிவைடட் பை காலம். இதுதான் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மீட்டர் பை வினாடி. ஸோ தொலைவுக்கு மீட்டர், காலத்தோட எஸ்ஐ அலகு வந்துட்டு வினாடி, அதாவது செகண்ட். இது வந்துட்டு மீட்டர். ஸோ M/S. நான்காவது கேள்வி, கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். கூற்று, கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் டிவைடட் பை நிமிடம். 2, கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை மணி. இதில் வந்துட்டு வேகம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், M/S, அதாவது மீட்டர் பை S அப்படின்றது காலத்தை வந்துட்டு குறிக்கும். ஸோ அது வந்துட்டு நிமிடம். அப்போ வந்துட்டு கூற்று 1 மற்றும் சரி, இது மட்டும்தான். மணி வந்துட்டு கிடையாது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் டேஷ் இயக்கத்திற்கு ஒரு உதாரணமாகும். இப்போ ஒரு வண்டி போகுது அப்படின்னா சாலையில் வந்துட்டு நேராக போகுது அப்படின்னா அது வந்துட்டு நேர்கோட்டு இயக்கம். இதே அந்த சாலை வந்துட்டு இப்படி வளைந்து வளைந்து இருக்கு அப்படின்னா இது வந்துட்டு வளைவு பாதை இயக்கம். இப்போ நேர்கோட்டில் தான் வந்துட்டு காரானது வந்துட்டு இப்படி போகுது அப்படின்னா இது வந்து நேர்கோட்டு இயக்கம். இதுலேயே இந்த பாதையில் கார் போகுது அப்படின்னா இது வந்துட்டு வளைவு பாதை இயக்கம். 2, புவியீர்ப்பு விசை டேஷ் விசையாகும். புவியீர்ப்பு விசை அப்படின்றது தொடா விசை. தொடு விசை மூலயமா நடைபெறது கிடையாது, தொடா விசை. அதே மாதிரி இயக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை அப்படின்றது நேர்கோட்டு இயக்கம். 3, மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் டேஷ் இயக்கமாகும். மண்பாண்டம் செய்பவருடைய சக்கரத்தின் இயக்கம் வந்துட்டு சுழற்சி இயக்கம். 4, ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் டேஷ் அப்படின்னா அது வந்துட்டு சீரான இயக்கம். சமகால இடைவெளியில் சம தொலைவை வந்துட்டு கடக்குது, அதனால் இது வந்துட்டு சீரான இயக்கம். சீரற்ற இயக்கம் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் சரியா அல்லது தவறா. முதல் கேள்வி, மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கமாகும். ஆமாம், இது வந்துட்டு மையப்புள்ளி அப்படின்னா இது வந்துட்டு அலைவு இயக்கம் எப்படி இருக்குன்னா இப்படி முன்னாடியும் போகும், இப்படி பின்னாடியும் போகும். இதோட சென்டர் பாயிண்ட் வந்துட்டு இதுதான். ஸோ அதனால் முன்னும் பின்னும் போகிறது வந்துட்டு அலைவு இயக்கம். இது வந்து சரி. இரண்டாவது, அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். இதுவும் வந்துட்டு சரி. 3, மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன. இது வந்துட்டு தவறு. மாறுபட்ட வேகத்துடன் அப்படின்றது இங்கே வந்துட்டு சீரான இயக்கம் கிடையாது,
சீரற்ற இயக்கம். இது வந்துட்டு வேகம் வந்துட்டு ஸ்லோவாகவும் போகலாம், ஃபாஸ்ட்டாகவும் போகலாம், இல்லை மீடியமாகவும் போகலாம், இல்லை சடனாக பிரேக்கும் போடலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ இது வந்துட்டு சீரான இயக்கம் கிடையாது, சீரற்ற இயக்கம். ஸோ அதனால் 3வது கேள்வி வந்துட்டு தவறு. 4, வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபாட்டுக்கள் செயல்படும். மனிதர்களுக்கு பதிலாக வந்துட்டு செயல்படாது. நம்மளோட வேலைகளை வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மனிதர்களும் செயல்படுவாங்க, அதனால் இதுவும் வந்துட்டு தவறு. அதுக்கப்புறம் ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக. பந்தை உதைத்தல், இது வந்துட்டு தொடுவிசை. பந்தை வந்துட்டு நம்ம தொட்டு அதை உதைக்கிறோம், அதனால் இது தொடுவிசை. இலை கீழே விழுதல், இது வந்துட்டு தொடாவிசை. இன்னொன்று வந்து புவியீர்ப்பு விசைனும் இதை வந்து சொல்லலாம். 2, தொலைவு மீட்டர். வேகம் அப்படின்றது மீட்டர் பை வினாடி. 3, சுழற்சி இயக்கம். பம்பரம் வந்துட்டு சுற்றுதல். இதே அலைவு இயக்கம் அப்படின்னா தனி ஊசலோட இயக்கம் வந்துட்டு அலைவு இயக்கம். அதுக்கப்புறம் பொறுத்துக பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை வந்துட்டு இந்த சறுக்கு இதில் வந்து சறுக்கிட்டு வர்றது வந்துட்டு நேர்கோட்டு இயக்கம். இது வந்து நேர்கோட்டு இயக்கம். அதுக்கப்புறம் பம்பரம் சுற்றுதல் வந்துட்டு சுழற்சி இயக்கம். அதுக்கப்புறம் 3வது வந்துட்டு குழந்தை வந்து ஊசலாடுது. ஸோ இந்த ஊசலாடுறது என்ன வரும் அப்படின்னா இது வந்துட்டு அலைவு இயக்கம். அதுக்கப்புறம் வட்ட வடிவ கடிகாரத்தோட இயக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு வட்ட இயக்கம். அதுக்கப்புறம் கார் வந்துட்டு போகுது, நேராக ஸ்ட்ரைட் ரோடில் தான் போட்டிருக்காங்க, அதனால் இது வந்துட்டு நேர்கோட்டு இயக்கமும் வரும், சுழற்சி இயக்கமும் வந்துட்டு இது வரும். ஸோ இதற்கான ஆன்சர் வந்துட்டு 3, 4, 2, 1, 5. ஸோ இந்த லெசனில் வந்துட்டு நம்ம புக் பேக்கில் இருக்கிறதும் பார்த்துட்டோம். அதே மாதிரி புக்கிலேருந்து எடுத்த லைன் பை லைன் கொஷின் அண்ட் ஆன்சரும் வந்துட்டு நாம் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் 89வது கேள்வி பாருங்கள். வருங்காலங்களில் அறுவை சிகிச்சைக்கு உதவுபவை வந்துட்டு நானோ ரோபாட்டுக்கள் அல்லது நானோ போட்ஸ். அதாவது ரோபாட்டுக்கள் வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து சரியாக தவறால ஒரு கொஷின் பார்த்தோம். அது என்ன அப்படின்னா மனிதர்களுக்கு பதிலாக ரோபாட் செயல்படும்னு இருக்குது. இது வந்துட்டு தவறு. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.